குட் மார்னிங் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹைதராபாதி டிஷ். இதுக்கு பேரு மிர்ச்சி கா சாலன். நிறைய வாட்டி உங்களோட பிரியாணியோட கூட வந்து இது என்னது, இது என்ன மாதிரி ஒரு கிரேவி ஒன்று இருக்கே, தேங்காய் வாசனை வர மாதிரி இருக்கு, எள்ளு வாசனை வர மாதிரி இருக்குன்னு யோசிச்சிருக்கலாம். அதுக்கான ரெசிபி இதோ. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றது பார்க்கலாம். பஜ்ஜி மிளகாய் 4 6, வெங்காயம் நறுக்கியது 1/2 கப், வேர்க்கடலை 3 மேஜைக்கரண்டி, கருவேப்பிலை சிறிதளவு, காய்ந்த மிளகாய் 1, தேங்காய் துருவியது 2 மேஜைக்கரண்டி, புளி விழுது 1 தேக்கரண்டி, வெல்லம் 3/4 தேக்கரண்டி, பூண்டு நறுக்கியது 1/2 தேக்கரண்டி, வெந்தயம் 1/2 தேக்கரண்டி, எள்ளு 1 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, இஞ்சி நறுக்கியது 1/2 தேக்கரண்டி, சீரகத்தூள் 1 தேக்கரண்டி, தனியாத்தூள் 1/2 மேஜைக்கரண்டி, கடுகு 1/2 தேக்கரண்டி, மிளகாய்த்தூள் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஒரு கடாயில முதல்ல தேங்காய் பிரவுன் ஆற வரைக்கும் வறுத்து வச்சுக்கலாம். இந்த தேங்காய் வறுக்கும் போதே இதுல நம்ம வேர்க்கடலையும் எள்ளு, வெள்ளை எள்ளு தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு இல்ல கருப்பு எள்ளு யூஸ் பண்ண கலர் மாறிடும். இது மூணுத்தையும் ஒன்னா சேர்ந்து முதல்ல வறுத்து வச்சுக்கலாம். அதை ஒரு பேஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம தேங்காய் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நல்ல கோல்டன் பிரவுன் ஆயிருக்கு. இதுல இப்ப கொஞ்சம் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை, எள்ளு, இதுக்கு மெயின் ஃப்ளேவர் வந்து எள்ளு தான். நான் இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன், எண்ணெயே எதுவும் வைக்கல. நல்ல கோல்டன் பிரவுன் ஆனதுக்கு அப்புறம் இதை எடுத்து வச்சு பேஸ்டா அரைச்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற தேங்காய், கடலை, எள்ளு கூல் டவுன் ஆயிட்டு அதை அரைக்கணும். அதுக்குள்ள இந்த பஜ்ஜி மிளகாவை நம்ம பொரிச்சு வச்சுக்கலாம். இது இப்ப நீங்க கலர் பாத்தீங்கன்னா தெரியும், நல்ல கோல்டன் பிரவுனோட இன்னுமே டார்க்கா இருக்கு. அது மாதிரி ஆனதுக்கு அப்புறம் இதை எடுத்து வச்சுக்கலாம். கடாயில இப்ப கொஞ்சம் எண்ணெய், எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகு இதுல ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல கொஞ்சம் வெந்தயம் ஒரு வாசனைக்கு. வெந்தயம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம், சிகப்பு மிளகாய் கொஞ்சம், பூண்டு சின்ன சின்னதா கட் பண்ண பல்லு, இஞ்சி சின்ன சின்னதா கட் பண்ணது, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள், உப்பு கொஞ்சம். இதுல கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இப்போ நம்ம பண்ணி வச்சிருந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, தேங்காய், எள்ளு, வேர்க்கடலை, அந்த பேஸ்ட் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
இதுல இப்ப கொஞ்சம் நம்ம டாமரிண்ட் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதாவது புளி பேஸ்ட், அது கொஞ்சமா ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் யூஸ் பண்ணாதவங்க ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்துட்டு அதை கரைச்சு அதுக்கான அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சம் வெல்லமும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம். இந்த டைம்ல உப்பு செக் பண்ணிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் கொதி வரணும். அப்போ இந்த ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பஜ்ஜி மிளகாய் எல்லாத்தையும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்க கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தண்ணியா தான் இருக்கும். நல்ல அந்த பிரியாணி நல்ல ஸ்பைசி பிரியாணி இல்ல நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல் தம் பிரியாணி மாதிரி இருந்துச்சுன்னா இது ஒரு ஸ்வீட் அண்ட் சால்ட், ஒரு தித்திப்பு புளிப்போட இருக்கக்கூடிய ஒரு கிரேவி. இது ஹைதராபாத் ஸ்பெஷாலிட்டி. இது ஒரு ஆசம் அக்கம்பனிமெண்ட் ஃபார் ஹைதராபாதி தம் பிரியாணி. ஹைதராபாதி மிர்ச்சி கா சாலன் ரெடி. மிர்ச்சி கா சாலன் செய்ய தேவையான பொருட்கள்: பஜ்ஜி மிளகாய் 4 to 6, வெங்காயம் நறுக்கியது 1/2 கப், வேர்க்கடலை 3 மேஜைக்கரண்டி, கருவேப்பிலை சிறிதளவு, காய்ந்த மிளகாய் 1, தேங்காய் துருவியது 2 மேஜைக்கரண்டி, புளி விழுது 1 தேக்கரண்டி, வெல்லம் 3/4 தேக்கரண்டி, பூண்டு நறுக்கியது 1/2 தேக்கரண்டி, வெந்தயம் 1/2 தேக்கரண்டி, எள்ளு 1 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, இஞ்சி நறுக்கியது 1/2 தேக்கரண்டி, சீரகத்தூள் 1 தேக்கரண்டி, தனியாத்தூள் 1/2 மேஜைக்கரண்டி, கடுகு 1/2 தேக்கரண்டி, மிளகாய்த்தூள் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. மிர்ச்சி கா சாலன் செய்முறை: ஒரு கடாயை சூடாக்கி அதில் துருவிய தேங்காய், வறுத்த வேர்க்கடலை, எள்ளு ஆகியவற்றை சேர்த்து வறுத்து ஆறியதும் விழுதாக அரைத்துக் கொள்ளவும். ஒரு கடாயில் எண்ணெயை சூடாக்கி அதில் பஜ்ஜி மிளகாயை சேர்த்து பொன்னிறமாக பொரித்தெடுத்து தனியே வைக்கவும். ஒரு கடாயில் எண்ணெயை சூடாக்கி அதில் கடுகை சேர்க்கவும். கடுகு பொரிந்ததும் அதில் வெந்தயம், நறுக்கிய வெங்காயம் இரண்டையும் சேர்த்து வதக்கவும். வதங்கியதும் அதில் கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய், பூண்டு, இஞ்சி ஆகியவற்றை சேர்த்து வதக்கவும். பிறகு அதில் மஞ்சள் பொடி, சீரகப் பொடி, தனியா பொடி, மிளகாய் பொடி, சிறிதளவு தண்ணீர் ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கலக்கவும். பிறகு அதில் அரைத்த விழுதை சேர்த்து நன்றாக கலக்கவும். பிறகு அதில் புளி விழுது, வெல்லம் இரண்டையும் சேர்த்து நன்றாக கலக்கவும். பிறகு அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலந்து வேக வைக்கவும். பிறகு அதில் பொரித்தெடுத்த பஜ்ஜி மிளகாயை சேர்த்து நன்றாக கலந்து சூடாக சாப்பிடவும். மிர்ச்சி கா சாலன் தயார்.